சப்போர்ட் ரேஞ்ச வந்து இன்னும் பிரேக் பண்ணாம தான் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்த மாரி தான் 26,250. ஸோ 26,400 பிரேக் பண்ணுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,250ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ நேத்தோட வியூஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 26,400ங்கிறது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன ரீச் பண்ணுச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து 26,250 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆனாலோ, அல்லது இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் ஸ்ட்ராங்கஸ்ட்டா நின்னாலோ, மறுபடியும் மார்க்கெட் வந்து புல் மூவ் போகலாம் அப்படின்ட்டும், இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அகைன் மார்க்கெட் வந்து சேம் அஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் சப்போர்ட் ஜோன்ல தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு முக்கியமான ஜோன் இதுதான். ஸோ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த ஜோன்க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் மறுபடியும் அகைன் 26,126க்கு ரீச் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நேத்தோட வியூஸ் பிரகாரம் மார்க்கெட் வந்து 400 ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் 26,250க்கு வந்து மறுபடியும் ரீச் ஆயிருக்கு. இப்ப அகைன் இந்த ஒரு ஜோன்குள்ள தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்குள்ள தான் மார்க்கெட் வந்து இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்க்கு சேம் இந்த 2 ஜோனும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் 26,250 தான். அதுல மாற்றம் எதுவும் இல்ல. பட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிருக்கு. அது என்னன்றத பார்த்துருவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் 26,330. ஓகே. ஸோ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நாளைக்கு பொறுத்தவரைக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 26,250 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன்னு சொல்லியாச்சு. இந்த ஜோன். இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் ஒருவேள பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 26,126. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அதுக்கு கீழ மறுபடியும் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,950. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோன்லாம் வந்ததுன்னா, ஒருவேள ஃபெயிலியர் கேண்டில்ஸோ அல்லது வந்து வால்யூம் கொஞ்சம் ரைஸ் ஆச்சுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த ஜோன்லயும் வால்யூம் ரைஸ் ஆனாலோ அல்லது ஃபெயிலியர் கேண்டில்ஸ் வந்தாலோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஏரியால மேபி புல் பேக் ஆகவும் செய்யலாம். சரிங்களா? அதனால மார்க்கெட் ஒருவேளை 26,250க்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,125. அதுக்கு கீழ மறுபடியும் 6,950. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ் ஃபார் புட் டைரக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா இதுதான். ஸோ காலுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து அகைன் ஒருவேளை கேப் டவுன் ஆயோ அல்லது பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயோ 26,250க்கு மேல மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ ஃபர்ஸ்ட் ரேஞ்சா 26,330. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,510. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான வியூஸ்ல நீங்க மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் 26,250யும் 26,330 தான். ஸோ இந்த லெவல்ல பிரேக் அவுட் நடக்காம வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பனிங்லயே இந்த லோவ ரீடெஸ்ட் பண்ணாம, ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனிங்லயே இந்த லெவல பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 26,330 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,510க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 26,250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,126. அந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,950. ஒருவேளை மார்க்கெட் 26,250க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,330. இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, 26,510 வரைக்கும் வரலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல்ல எல்லாம் இல்லாம 26,330 ஓப்பனிங்லயே பிரேக் அவுட் ஆச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,510. ஓகே. இதுதான் நாளைக்கான வியூஸ். பார்ப்போம் மார்க்கெட் எந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகுது, எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அங்க நமக்கு பிரைஸ் ரியாக்ஷன் எப்படி குடுக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி குடுப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். சப்போர்ட் ரேஞ்ச வந்து இன்னும் பிரேக் பண்ணாம தான் இருக்கு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்த மாரி தான் 26,250. ஸோ 26,400 பிரேக் பண்ணுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்